நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தனது யதார்த்தமான நடிப்பால் இளம் ரசிகைகளின் கனவு நாயகனாக திகழும் தனுஷ் பல இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்து வருகிறார். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனும் செல்வராகவனின் சகோதரருமான தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து வந்தார். இவர்களது காதல் விவகாரம் ரஜினிக்கு தெரிய வந்தபோது அவர் அதிர்ந்து போனார். அவர் முதலில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காரணம், அன்று தனுஷ் பெரிய நடிகர் இல்லை. ஒரு ஹீரோவுக்கான எந்த இலக்கணமும் இன்றி திரைத்துறையில் வெற்றிக்காக போராடி கொண்டிருந்த இளைஞர் மட்டுமே. பல்வேறு தரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் திருமணத்திற்கு சம்மதிக்கவே 2004ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் எளிமையாக நடந்தது. இந்த காதல் ஜோடிக்கு 2006இல் யாத்ரா என்ற மகனும் 2010இல் லிங்கா என்ற மகனும் பிறந்தனர். இதற்கிடையே தனுஷின் பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க ஹாலிவுட்டில் கோலோச்ச தொடங்கினார் தனுஷ். தமிழ் திரைத்துறையில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்த தனுஷ் மனைவி ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் 3 திரைப்படத்தில் நடித்தார். இதன் மூலம் திரைத்துறையில் இந்த ஜோடி பிரபலமாக ஒரு கட்டத்தில் ரசிகர்கள் பலரின் ஃபேவரட் ஜோடியாக வலம் வந்தனர். அதிலும் 2021இல் பார்ட்டி ஒன்றில் தனுஷ் தனது மனைவியை நோக்கி காதல் பொங்க பாட்டு பாடி மகிழ்ந்தது பலரின் கவனத்தை ஈர்த்தது. இப்படி மகிழ்ச்சியான ஜோடியாக இருந்த இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு திடீரென பிரிவதாக அறிவித்தனர். இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு நிலவியதே இப்பிரிவுக்கு காரணம் என கூறப்பட்டது. குடும்பத்தினரும் நண்பர்களும் இருவருக்கிடையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முயன்றும் தோல்வியே மிஞ்சியது. ஐஸ்வர்யா தனது ட்விட்டர் பக்கத்தில் ஐஸ்வர்யா தனுஷ் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு பழையபடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்று பதிவிட்டார். இந்நிலையில் தனது மூத்த மகன் யாத்ராவின் பள்ளி நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக தென்பட்டனர். இதனால் பிரிந்த இருவரும் ஒன்றிணைந்து விட்டதாக தகவல் பரவியது. ஆனால் அவர்கள் இருவரும் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வந்தனர். இந்நிலையில் தற்போது இருவரும் தங்கள் திருமண உறவை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரியுள்ளனர். இச்செய்தி தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.